தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த 25 நாட்களில் என்ன நடக்க போகுது? இப்போது இந்த மாதிரி குரு பகவான் வந்துட்டார், சுக்கிரன் வரார், எல்லாரும் வராங்க. இப்போ இந்த மே மாதம் முடிந்து ஜூனே வரப்போகுது. இந்த ஜூன் மாதத்திலே நடக்க போகின்ற பெரிய பயிற்சிகள்லாம் என்னென்ன, அடுத்த 26 நாள் 27 நாளில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, முதலாவதாக ஜூன் 2ஆம் தேதிக்காக இந்த உலகமே ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கூடாது. ஏனென்றால் குரு பயிற்சி, குரு பார்ப்பின் கோடி நன்மைனா, குரு பார்ப்பின் கோடி நன்மை. குரு பகவான் ஜூன் 2ஆம் இடத்திலே வருகிறார். ஆனால் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டம குரு. அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் என்பது விதி. 8ஆம் இடத்து குரு எப்படியும் ப்ராப்ளம் தான் பண்ணுவார். அப்போ 8ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை தர வேண்டும். 7ஆம் இடத்திலே, அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல மிதுனத்தில் ஆதித்யனும் புதனும். யார் சார் ஆதித்யன்? பொன்னியின் செல்வன் ஆதித்யன் இல்லைங்க. ஆதித்யன்னா சூரியன் அர்த்தம். சூரியனும் புதனும் 7ஆம் இடத்துல இருக்குது. ஒரு நண்பர்கிட்ட சொல்ல போக அவர் கேட்டது இது. ஒரு கிளைண்ட் ஒருத்தர் கேட்டார், ஆதித்தனும் புதனும் இருக்குது, ஆதித்தன் அங்கெங்கே வந்தார் அப்படின்னு. ஏங்க சூரியனுங்க அது. அப்போ சூரிய பகவானும் புதனுமாக சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 7ஆம் இடத்து என்பது உங்களுக்கு பாதகாதிபதி புதனுடைய வீடு. அதில் சூரிய தேவன் இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல. ஏன்னா சூரிய தேவன் உங்களுக்கு 9 கூடியவர். 9 என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. 9 என்றால் என்ன? உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் அடுத்த 25 நாட்களில் என்ன நடக்க போகிறது? இப்போது இந்த மாதிரி குரு பகவான் வந்துட்டார், சுக்கிரன் வரார், எல்லாரும் வராங்க. இப்போ இந்த மே மாதம் முடிந்து ஜூனே வரப்போகுது. இந்த ஜூன் மாதத்திலே நடக்க போகின்ற பெரிய பயிற்சிகள்லாம் என்னென்ன, அடுத்த 26 நாள் 27 நாளில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, முதலாவதாக ஜூன் 2ஆம் தேதிக்காக இந்த உலகமே ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கூடாது. ஏனென்றால் குரு பயிற்சி, குரு பார்ப்பின் கோடி நன்மைனா, குரு பார்ப்பின் கோடி நன்மை. குரு பகவான் ஜூன் 2ஆம் இடத்திலே வருகிறார். ஆனால் என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அஷ்டம குரு. அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் என்பது விதி. 8ஆம் இடத்து குரு எப்படியும் ப்ராப்ளம் தான் பண்ணுவார். அப்போ 8ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளை தர வேண்டும். என்ன செய்யலாம்? 8ஆம் இடத்து குரு என்னதான் இப்போ 8ல் மறைஞ்சிருந்தாலும் அதுக்கு முன்னாடி 7ஆம் இடத்துல, இப்போ இந்த ஜூன் மாதம் ஃபுல்லாகவே சுக்கிரனோடு சேர்ந்துருக்கிறார். இந்த சுக்கிரன் யாருன்னா, உங்களுக்கு 6 கூடையவர். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் 6 கூடிய சுக்கிரன் 8ல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் தோன்றுகிறது. விபரீத ராஜயோகம். 6 கூடையவர் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்திலே, அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல மிதுனத்தில் ஆதித்யனும் புதனும். யார் சார் ஆதித்யன்? பொன்னியின் செல்வன் ஆதித்யன் இல்லைங்க. ஆதித்யன்னா சூரியன் அர்த்தம். சூரியனும் புதனும் 7ஆம் இடத்துல இருக்குது. ஒரு நண்பர்கிட்ட சொல்ல போக அவர் கேட்டது இது. ஒரு கிளைண்ட் ஒருத்தர் கேட்டார், ஆதித்தனும் புதனும் இருக்குது, ஆதித்தன் அங்கெங்கே வந்தார் அப்படின்னு. ஏங்க சூரியனுங்க அது. அப்போ சூரிய பகவானும் புதனுமாக சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 7ஆம் இடத்து என்பது உங்களுக்கு பாதகாதிபதி புதனுடைய வீடு. அதில் சூரிய தேவன் இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல. ஏன்னா சூரிய தேவன் உங்களுக்கு 9 கூடியவர். 9 என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. 9 என்றால் என்ன? பாக்யஸ்தானம் என்று பெயர் நண்பர்களே. 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அப்பா சம்பந்தமான ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ சூரியன் என்றால் தலைமை பதவி என்று பொருள். இப்போ சூரியன் ப்ராப்ளம் பண்ணுறாருன்னா, ஹிருதயம் மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வரப்போகுது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சூரிய பகவானுடைய அருட்கடாட்சம் இல்லாததாலே தலைமை பதவிக்கு ஆபத்து வருகிறது. ஏற்கனவே குரு வேறு மறைகிறார். அவர் 4 கூடியவர். 4ங்கிறத சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 4ங்கிறது என்னென்னா, உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதைங்குது. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு மேன்மையான இடத்துல இருந்த நீங்கள் திடீர்னு கெட்ட பேர் வாங்க போகிறீங்க. ஒரு சின்ன தவறு போதும், ஒரு சின்ன தவறு தெரியாமல் பண்ணியிருப்பீங்க, அல்லது அந்த சிஸ்டமே தெரியாமல் பண்ணியிருப்பீங்க. அதை அவங்க மிஸ்டேக் பண்ணிப்பாங்க. 2 பேர் சுதர்சன், ஒரு சுதர்சனுக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஓகேடான்னு அவருக்கு அனுப்புகிறீங்க.
இன்னொரு சுதர்சன், உங்கள் நண்பர் சுதர்சன், உங்கள் அதிகாரி சுதர்சன் மாற்றி அனுப்பிட்டீங்க. ஓகேடான் அனுப்பிட்டு மறந்துட்டீங்க. அவர் நல்லா பார்த்துட்டார், பார்த்து கோபமாக இருக்கார், மனசுக்குள்ளேயே பறேன் அப்படி அனுப்பிட்டான் பாறேன் இவனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். ஒரு 2 ஹவர் கழித்து 1000 சாரி சொல்லுங்கள், என்ன வேணால் சொல்லுங்கள், அது மனசை விட்டு போகாது. இந்த பையன் நம்மளை கிண்டல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தாச்சு. தனுசு ராசிக்காரர்கள் மெயில் அனுப்பும்போது, மெசேஜ் அனுப்பும்போது பார்த்து அனுப்புங்க. நம்ம யார்கிட்டையாவது விளையாட்டுத்தனமாக பண்ணுறதா நினச்சி மறந்து போய் என்ன பண்ண, அப்போ நண்பர்கள் லிஸ்ட்டு சேவ் பண்ணி வைக்கணும். நிறைய பேர் யார் வந்தாலும் செல்வம்னு ஒரு பேர், செல்வம் 5 பேரும் செல்வம் தான். எந்த செல்வம்னே தெரியாது. அந்த மாதிரி தான் நடக்குது. அப்போது இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா சார்னு கேட்பீங்க. இதெல்லாம் ஒரு நல்லவங்களுக்கு, சாதாரண நாட்களுக்கு நடக்கிற சின்ன ப்ராப்ளம். நம்ம கொஞ்சம் வெண்டார்கிட்ட காசு வாங்குவோம், கொஞ்சம் முன்ன பின்ன இருப்போம், நம்மக்கிட்ட கிஃப்ட் அமௌண்ட்டாக வாங்கி ரிசீவ் பண்ணிப்போம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஜாக்கிரதை இருக்கணும். இந்த நேரத்தில் என்ன ஆகும், மாட்டிப்பீங்க, தலைமை பதவி போயிடும். இத்தனை நாள் நீங்கள் பர்ச்சேஸ்க்கு ஹெட்டாக இருந்தீங்க, வெண்டாரெலாம் கரெக்ட் பண்ணி ஏதோ பண்ணீங்க, இப்போது பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்குங்கிற மாதிரி மாட்டிப்பீங்க. தயவுசெய்து ஜாக்கிரதையாக இருங்க. தலைமை பதவியில் இருக்கிறவங்க உங்கள் ஸ்டேட்டஸில் பத்திரமாக உஷாராக இருங்க. ஆபத்து எப்படி வேணால் வரும். ரைட். அடுத்ததாக 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் 6 8 மறைவதால் திடீர்னு மனைவியின் பேரன்பை பெறுவீர்கள். என் அன்பே பேரன்பே நானே, அந்த மாதிரி என்னாச்சு, இது நம்ம பொண்டாட்டியாது, நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட பிரியமாலாம் பேசுகிறாங்களே, என்ன ஒரு விந்தை அப்படிங்கிற மாதிரி மனைவி உங்கள்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க, பிரியமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரிந்து போன காதலெல்லாம் ஒன்றா சேருது. 6 8 மறையும் பொழுது நீங்கள் என்ன ஆகிடுது, நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இருந்தால் கூட பிரிந்த காதல் உங்களை ஒன்று சேர்க்கும். பிரிந்து போன காதலர்கள்லாம் ஒன்றா சேர போகிறீங்க. மிக அற்புதமான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க போகுது. ஏன்னா சுக்கிர பகவான்னா காஸ்மெட்டிக்ஸு, சுக்கிர பகவான்னா உங்களுக்கு மது, சுக்கிரன்னா இப்போ பார்லாம், ரெஸ்டோ பார், சாதாரணமாக சாராய கடை வச்சா அது பேர் பாரு, உணவகங்களோடு சேர்த்து வச்சா அது பேர் ரெஸ்டோ பார். டீசெண்ட் ஆயிடுச்சு. எங்கேருந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த 6 8 மறையும் பொழுது சுக்கிரன் தருகின்ற அதியோகம். சார் நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, எல்லாருக்கும் அது ஓடாது. ஓட்டினா தான் அது ஓடும். இப்போ நம்ம காஸ்டியூம்ஸ் கடை வைக்கிறோம், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த கட்டிங் பண்ணுறது, இந்த பிரைடல் மேக்கப் பண்ணுறது, இதெல்லாம் எல்லாருக்கும் ஓடுமானா ஓடாது. அது ஒரு ராசி, நம்ம பண்ணுற நேரம் அந்த மாதிரி தான். 6 8 வரும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்கவங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. சில பேர் A to Z மாதிரி மேரேஜ், ஓவரால் மேரேஜ் சர்வீஸ், மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல, இந்த மாதிரியான A to Z மேரேஜ் சர்வீஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்ல நேரம். 6 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது இந்த சுக்கிரன் என்பதால் சுக்கிரனுடைய அனுகிரகம் கிடைப்பதாலே மிக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் சாதிக்கிறீங்க. மீடியா சம்மந்தப்பட்ட படம் எடுக்கிறவங்க, வெப்சீரிஸ் மாதிரி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம். ஒரே ஒரு விஷயந்தான், இந்த ஜூன் ஃபுல்லாக பணம் வரும். ஜூன் மாதத்தில் செவ்வாய் பகவான் வேறு உங்களுக்கு 6ஆம் இடத்துல 5 இருக்கிறார். 6 8 விபரீத ராஜயோகம் பெறுகிறார். லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சிவில் இன்ஜினியர்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்ல நேரம். அந்த மாதிரி நல்ல நேரம். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். என்ன, உடம்புல ப்ராப்ளம் வரும். ராசிநாதன் 1 4 8 மறையும் பொழுது உடலில் பிரச்சனை வரும். கேர்ஃபுல்லாக இருங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இப்போ பீஸா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது பீஸா பர்கர் சாப்பிட்றவனுக்கே இந்த கதி. அப்போ நம்ம கொஞ்சம் தீர்த்த வாரியாக இருப்போம் அப்படின்னா நம்மளே ஓடி போய் படுத்துக்கணும். அடுத்த ஒரு மாதத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், நோ பார்ட்டி, பிரம்மச்சரிய விரதம் மாதிரி ஒரு ஐயப்பனுக்கோ ஓம் முருகா மாலையை போட்டுக்கிறீங்க. அடுத்த 40 நாள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபோன் பண்ணால், என்னடா சாயந்தரம் பார்ட்டி இருக்கா, ஒரு பார்ட்டி வேணாம், ஒரு புண்ணாக்கு வேணான்ட்டு விடுறது உங்களுக்கு நல்லது. மற்றபடி சூப்பராக இருப்பீங்க. ஸோ கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்னை சந்திக்கிறது ரொம்ப ஈஸி, ஸ்ரீமடத்துக்கு வந்தால் போதும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிறது என்னோடய இன்ஸ்டா பேஜ், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம்.
இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.